போட்டு இறக்கணும்னா சுட சுட மாங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாங்காய் சோறு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், கடலக்கொட்டை, கடலப்பருப்பு, திருவண்ண மாங்காய், 2 காஞ்ச மிளகா, 4 பச்சை மிளகா, 2 பேருக்கு தேவையான ரைஸு, 2 வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய். கடாய் காஞ்சி ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான ஒன்று கடுகு போட்டுக்கலாம். சிம்மில் வச்சின ஒன்று கடலக்கொட்டை போட்டுக்கலாம். கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கலக்கி கோல்டன் ப்ரௌன் வதங்கணும். கொஞ்சமாக வதங்கின உடனே மஞ்சள் அப்படியே கூட உப்பும் போட்டு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆன உடனே திருவண்ண மாங்காவை போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருக்கு தேவையான அளவு செய்கிறோம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாங்காவோட பச்சை வாசனை போன உடனே ரைஸ் போட்டுக்குவோம். ரைஸு கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குவோம். ஏன்னா அப்போ போட்ட உப்பு மசாலாக்காக, இப்போ போடுற உப்பு ரைஸுக்காக. இப்போ டேஸ்ட்டு பார்த்துருவோம். செம்மையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மெசேஜ் கமெண்ட்டில் போடுங்க.